शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. ஹாய், வெல்கம் டு வேதிகை. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எவ்வளோ அழகான ஒரு இந்த செய்யுள். நம்மளுக்கெல்லாம் குரு தான். குரு அருளிலே திருவருள் இல்லை. இப்போது காஞ்சி மடத்தோட இளைய மடாதிபதி நியமிக்க போகிறா. அதை பற்றின செய்தி தான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப எனக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நடமாடும் தெய்வம் மகா பெரிவா வாழ்ந்த காலத்தில் நான் பிறந்திருக்கிறேன், அவரை பார்த்து ஆசியும் பெற்றிருக்கிறேன் என்பதே நான் செய்த பெரும் புண்ணியம். நிறையா பேர் பார்த்துருப்பா. எங்களுக்கு அப்புறம் அந்த ஜெனரேஷன்லாம் அவ்வளோவாக பார்த்துருக்க முடியாது. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், பெரியவாளை பார்த்துருக்கோம். ரொம்ப அப்பப்போ போய் பார்ப்போம், ஆசி வாங்கின்னு வருவோம். இதெல்லாம் நடந்திருக்கு. சரியா? மகான், நடமாடும் தெய்வம், ஜெகத்குரு, குலகுரு, இப்படிலாம் நம்ம அவரை சொல்லுவோம். அவர் 68வது பீடாதிபதியாக இருந்தார். சரியா? காஞ்சி சங்கர மடத்தை தன்னிகரில்லா ஒரு மடமாக தலைநிமிரச் செய்தார். அவர் 68வது மடாதிபதியாக இருந்து காஞ்சி மடத்தை தன்னிகரில்லாமல் தலைநிமிர செஞ்சார். அவர் எல்லோரும் அப்போ தான் காஞ்சி மடத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா பாருங்கள், அவ்வளவு செஞ்சுருக்கார் மடத்துக்கு. சரியா? 69வது பீடாதிபதியாக ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வந்தார். அவர் என்ன பண்ணார்? குருவின் வழியில் நின்று கல்வி சாலை, மருத்துவம், அதெல்லாம் மருத்துவமனைகள்லாம் அமைத்து நற்பணிகள்லாம் செய்து வந்தார். அதுக்கு அடுத்தது 70வது மடாதிபதியாக அவரின் குருவின் வழியில் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள், அதாவது பாலபிரிவான்னு செல்லமாக எல்லாராலையும் அழைக்கப்படும் அவர், சங்கர மடத்தில் தன் குருமார்கள் காட்டிய வழியில் தொண்டு செய்து வருகிறார். வந்துருக்கார், போய் தொண்டு செய்து வருகிறார். 71வது மடாதிபதியாக ஸ்ரீ கணேஷ் சர்மா என்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தன் சீடரை அக்ஷய திருதியை, அதாவது 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி அக்ஷய திருதி வருது இல்லையா, அன்றைக்கி காத்தால் 6லேருந்து 7 அந்த நன்னாளில் நல்ல நேரத்தில் அவருக்கு சந்நியாசம் வழங்க உள்ளார். சந்நியாசம்னா சாதாரணம் இல்லை, பயங்கர அதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள்லாம் தேவை. 20 வயசு குழந்தை, பலபிரிவான சின்ன பையனாக இருக்கும்போது தான் வந்தார். தன்னுடைய சுக துக்கம் எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு நமக்காகவே அருளாசி பெறத்துக்காக பதவி ஏற்றுண்டு இன்னி வரைக்கும் நம்மளுக்கு வழிகாட்டின்னு இருக்கார் நம்ம குரு பாலபெரியவா. அதே போல் தான் இப்போது புதுப்பிரிவா, முன்னாடி ஜெயேந்திர தான் புதுப்பிரிவா சொல்லியிருந்தோம். இப்போ இளைய மடாதிபதியான அந்த புதுப்பிரிவா இப்போ வர இருக்கா. சரி, அதாவது எந்நேரமும் அவளுக்கு பக்தர்கள் சூழ்ந்துட்டுருப்பா, எந்நேரமும் பல கட்டுப்பாடுகள் இருக்கும். எந்நேரமும் அவர்களுக்கு வந்த அத்தனை பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கணும், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்யணும், அப்புறம் மகாபெரிவா அதிஷ்டானம், நம்ம ஜெயேந்திர அதிஷ்டானம், இவாருக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பூஜை பண்ணியானோம். ரொம்ப ஒரு நிமிஷம் கூட அவளுக்கு ஓய்வின்றி வாழ்ந்துருப்பா. அவ்வளவு மடத்தின் மேலே, மடத்தோட காரியங்கள் எல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருவார். குருமார்களாக இருக்கிறவர்கள் அந்த மாதிரி வரணும். வந்துட்டுருக்கார் நம்ம பாலபெரியவா.
அந்த மாதிரி அந்த தன்னுடைய குருக்கு செஞ்சு மக்கள் நலனே மகேசன் நலமாக செய்பவர் நம்மளுடைய பாலபெரிவா. ஜெய 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 விஜய பவா, ஜெய 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 விஜயேந்திர பவா, ஜெகத்தினை காக்கும் ஜெகன்மாதா, ஜெயத்தினை அளித்திடும் குருநாதா, ஜெய 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 விஜய பவா, ஜெய 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 விஜயேந்திர பவா. இது நானே எழுதின பாட்டு அவருக்காக. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் திடீர்னு என்னோடய கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே இந்த பாட்டு வந்தது. அவருக்காக நான் பாடினேன். இது வந்து பிரத்யட்சமான பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையான விஷயம். இது ரொம்ப ஆச்சரியமாக அது எனக்கே எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. அதான் குருவோட ஆசீர்வாதங்கிறது. அதுதான் குரு அருளிலே திரு அருள் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்மளுக்கு குரு வேணும். சாமியை நம்ம வேணும்னா கூட குருவின் உத்தரவு இப்படி தான் சாமியிட்டே போகும். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ குருக்கு பவர் ஜாஸ்தி. இந்த மடாதிபதிகள்லாம் சாமானியமாக தேர்தல் வைத்தெல்லாம் செய்ய மாட்டான், தேர்வு பண்ண மாட்டான். ரொம்ப அதாவது அந்த இந்த மாதிரி மடாதிபதிகளோட தாய்மார்கள் இருக்கா பாருங்க, கருவில் சுமந்தாவாலாம். கருவில் சுமந்த தாய்மார்கள்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள். அப்பாவும் ஆகட்டும் அம்மாவும் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள். அவளுக்கும் பூர்வாசிரமம் படி பந்தம் விட்டு போயிடும், பழைய பேர் போயிடும். அம்மா அப்பாங்கிறதெல்லாம் கிடையாது. இவாளுக்கு இவள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மடத்தோடையே ஐக்கியமாயிடுவாள். அப்பேற்பட்ட ஒரு தவப்பயன். இது தவப்பயன் தான் சொல்லணும். அந்த காமாட்சி எப்படி குருமார்கள்லாம் தேர்ந்திருக்காங்கன்னா அவளுக்கே பூஜை பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு உணர்த்திடுவா அம்பாள். அதையும் தவிர இந்த குழந்தை மடாதிபதி ஆகணும் அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்ப்பாள். ஜாதகத்தில் சந்நியாச யோகம் இருந்தால் தான் உடனே சரி, ஓகே. காமாட்சி சொல்லணும். காமாட்சி சொன்னவாளுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சந்நியாச யோகம் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அதுபடி மேலும் அவருடைய பரம்பரை வேத மாதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது வேதத்தை அத்தியானம் செஞ்சுட்டு வேதத்துக்காகவே வாழ்ந்த ஒரு பரம்பரையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறபோது அந்த குழந்தையில இந்த மடத்துக்கு பீடாதிபதியாக நியமிக்கப்படுவார்கள். அவ்வளோதான். இதில் போட்டி ஏன் உள்ள வரணும் ஓ அதெல்லாம் ஒன்றுமே சொல்லவே முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. தேர்தல்லாம் கிடையாது. அவ்வளவு வேத மாதாவோட அனுகிரகம் பெற்றிருக்கணும். இந்த குழந்தைக்கு நேற்றுக்கு நான் டிவியில் பார்த்தேன். அப்படியே ஸ்நானம் பண்ணி வைக்கிறபோது அபிஷேகம் பண்ணுறப்பறம்போ அப்படியே சிலுத்து போயிடுது. எனக்கு சிலுத்து போயிடுது. அவ்வளோ தேஜஸ் கட்டு குடுமி. இந்த அனுமா ரொம்ப தேஜஸாக இருக்கார். கணேசனுங்கிற அந்த புது பெரியவா. அவருக்கு நாமகரணம் 30ஆம் தேதி வேறு வச்சுருவா, பேர் வச்சுருவா. பூர்வாசிரம பேர்லாம் இருக்காது, மாறிடும், டக்குன்னு மாறிடும் அவருக்கு. சரியா? ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பமாக இருக்கணும். பரம்பரையாக வேதம் கட்டுற குடும்பமாக இருக்கணும். அவருக்கு நம்ம பாலபெரிவா மடத்தோட வரையறைகள்லாம் சொல்லி செயல்பாடெல்லாம் சொல்லி அவரை சீடனாக, ஏற்கனவே சீடன் தான் அவர், இருந்தாலும் மென்மேலும் பல கலைகளை அவருக்கு கற்றுத்தருவார். அவரும் கற்றுத்தேர்வார். கற்று நாட்டு மக்களுக்கு நன்மை புரிய செயலாற்றுவார். நாடு தான் அவளுக்கெலாம். நாமவே மடத்துக்கு பிறந்தபோது பாலபெரிவா கூப்பிட்டு அங்கே அது இருக்குமே, இது ஃபாரின்லேருந்து யாராவது வந்தால் உடனே விசாரிப்பாள். என்ன விசாரிப்பான்னா, அது நம்மளுடைய அங்கே இருக்குது, நம்மளுடைய சின்னங்கள் அங்கே இருக்குது, நம்மளுடைய தெய்வ உருவச்சிலையெல்லாம் அங்கே இருக்குது, நிறையா கல்வெட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறத நானே என் காதால் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்படிலாம் அவர் எப்போ பார்த்தாலும் எந்நேரமும் நம்மளுடைய நாட்டு நலனை தான் கருதுவார் பாலபெரிவார். அதே போல் இந்த புது பெரியவாளும் என்ன இன்றைக்கி, அதாவது 30ஆம் தேதி பதவியேற்க இருக்கும் அந்த புது பெரியவாளும் அந்த அவருடைய புது பெயரை ஏற்று மடத்துக்காக ஒரு பெயர் வச்சுருப்பா இல்லையா, அந்த மடத்தோட புதிய பெயரை ஏற்று நம்ம மடத்துக்கு பெருமையும்
அப்புறம் நம்மீது காட்டும் நலனையும் நமக்கு ஆசீர்வதித்து கொண்டு காமாட்சி அருளாலும் பெரியவா அருளாலும் நமக்கு என்றும் அருளாசி வழங்க வேண்டும் என நமஸ்கரித்து கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சி மடம் எவ்வளவோ இன்னல்களுக்கு ஆளாகுது, ஆனால் எல்லாத்தையும் தகத்தெறிந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது இன்றைக்கு அந்த மடம். எப்பேற்பட்ட ஒரு தெய்வ கடாட்சம் இருந்தால் அந்த மடம் நிமிர்ந்து நிற்கும். எத்தனை கோடான கோடி பக்தர்கள் அப்படியே காஞ்சி மடம்னால அப்படியே ஓடி வந்து சேவிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பேரும் புகழ் பெற்ற மடம் இந்த மடம். எனவே இந்த அவரை இங்கு நமக்கு குருவாக புதுப்பெரிவாளாக நமக்கு அருள இருக்கும் பாலபெரியவாளுக்கும் அவரையும் வணங்கி ஆதிசங்கரர், மகாபெரிவா, ஜெயேந்திரர் எல்லாரையும் வணங்கி அத்தனை குருமார்களுக்கும் அனந்தகோடி பிரதர்ஷ நமஸ்காரங்களை சொல்லுகிறேன். உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் எல்லோரும் முடிந்தவர்கள் காஞ்சிபுரத்துக்கு போங்க, நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது சங்கரா கலைக்கல்லூரின்னு ஒன்று இருக்குது, அங்கே நாத்தூரில் இருக்குது. அங்கே வந்து கார்லாம் நிறுத்திக்கலாம், வசதியாக சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கா. இந்த வைபவத்தை போய் கண்ணால் கண்டு மகிழுங்கள். முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சியில் பார்க்கலாம். நமக்கு இதெல்லாம் ஒரு புதிய அனுபவம் இல்லையா? ஒரு குரு வரார், புதுசாக நம்மளுக்கு வராருங்கிற போது நம்மளுக்கே ஆஹா குருவே அப்படின்னு நம்மளுக்கு மெய் மறந்துருக்கிறோம் நம்ம இல்லையா? அதனால் எல்லோரும் பாருங்கோ, எல்லோரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் நல்லது செய்வார் அவர் நிச்சயமாக அப்படின்னு நம்பி நம்ம நமஸ்கரிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. சத்குரு பாதாரவிந்தத்திற்கு ஜெய், குரு மகாராஜுக்கு ஜெய், அனந்தகோடி பிரதர்ஷ நமஸ்காரம். அத்தனை குருமார்களுக்கும் இந்த எங்களுடைய குலம் தழைக்க குலகுருமார்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. பை.